வந்து சுந்தர். நான் இங்கே பாண்டிச்சேரியில் ஏம்பலம் என்ற கிராமத்தில் இருக்கேன். நான் 2017 பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு தோட்டம் அப்படின்றத ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். நம்மளோட பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து இந்த தற்சார்பு பற்றி நிறைய பேசுகிறார். அப்போ தற்சார்பு பற்றி பேசும்போது நம்ம உணவு அடிப்படையில் நம்ம உற்பத்தி பண்ணலை, அது எங்கேருந்தோ வருது, அது நிறைய ரசாயனங்களால் விளைவிக்கப்படுது. இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து நமக்கான உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். அதுலேருந்து உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு அடிப்படை விதையாக இருந்துச்சு. இப்போ நாட்டு விதை எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது குறைஞ்சிருக்கு. உள்ளூர் அளவில் கூட சின்ன சின்ன சந்தைகளில் இல்லை வீட்டு தோட்டங்களில் மட்டுமே இந்த நாட்டு விதைகள் வச்சுருந்தாங்க. 2017 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பயணம் பண்ணிருக்கு. நம்மளோட ஃபுல்லாக வந்து எல்லா கிராமங்களுக்கும் நான் பயணம் பண்ணி விதைகள் சேகரிச்சிருக்கேன். எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கேன். இது மூலயமா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 வெரைட்டிக்கு மேலே விதைகள் சேகரிச்சிருக்கோம். இது சேகரித்தோம் அப்படின்னா எதுக்கு சேகரிச்சோம்னா நமக்கான உணவு வேணும் அப்படி. அப்போ அடிப்படையில் ஒரு சின்ன தோட்டம் ஒன்று எங்கள் வீட்டில் இருக்க இடம் இருக்குது, அந்த தோட்டமாக மாற்றணும். இது எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சென்ட்டுக்குள்ளே தான் அந்த இடம் இருக்குது. வீடோட அளவு ப்ளஸ் வீட்டு தோட்டம். வீடு வந்து ஒரு 30-60 அந்த இடத்துல இருக்குது. தோட்டம் பார்த்தீங்கன்னா அதே 30-60 அந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது 1800 சதுர அடி. இந்த இடத்துல தான் அந்த தோட்டம் பண்ணியிருக்கோம். அந்த தோட்டம் எந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம மேட்டு பாத்தி, இருமடி பாத்தி, பள்ளப்பாத்தி, இந்த 3 மெத்தடில் தான் இந்த பாத்தி அமைப்பு முறைகள் இங்கே பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் தோட்டத்துக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னா இருமடி பாத்தி தான் எங்கள் மண்ணுக்கு ஏற்ற ஒரு பாத்தி அமைப்பு முறை. அதனால நம்ம இருமடி பாத்தி அதிகமாக அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 4 பாத்திகள் பார்த்தீங்கன்னா இருமடி பாத்தி அமைச்சிருக்கோம். இந்த இருமடி பாத்தியோட அளவு பார்த்தீங்கன்னா அதாவது 4 அடி அகலமும் அதாவது 25 அடி நீளம். இந்த இதில் ஒரு 4 பாத்திகள் அமைச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டு பாத்தி அதே 4 அடி அகலம் 25 அடி நீளம். இந்த முறையில் 4 பாத்தி வந்து மேட்டு பாத்தி அமைச்சிருக்கோம். அடுத்து மீதி இருக்கிற இடங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ அப்படியே பாத்திகள் இல்லாமல் பள்ள பாத்தியா அது எப்படி இருக்கும் அந்த இடத்துல அங்கங்கே மரக்கணுகள் செடிகள் அப்படியே வச்சிருக்கும். பாத்தி முறைகள் அமைக்காமல் இப்படி தான் இந்த தோட்டத்தை வந்து 3ஆக பிரிச்சிருக்கும். வீட்டு தோட்டம்ன்றது ஒரு மருந்து கடை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நலம் தரும் வீட்டு தோட்டம் கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சளி, காய்ச்சல், ஜுரம், பல்லு வலி இந்த மாதிரி நம்ம தினசரி பருவநிலை மாற்றத்தினால இல்லை உடல் எடுத்துக்கூடிய உணவுனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், அங்கே நிறைய செலவு பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா இல்லைனாலும் அடிப்படையில் உணவுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், கருவேப்பிலையாக இருக்கலாம், ஒரு பச்சை மிளகாவாக இருக்கலாம், இந்த மாதிரி அடிப்படை தேவைக்கு கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு கடைக்கு போய் நிற்க வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் சுற்றி இருக்க சின்ன சின்ன இடங்களில் உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம யோசிச்சது. இப்போ இது உற்பத்தி பண்ணணும்னா அது மண் சார்ந்த விதையா இருக்கணும், அது நாட்டு விதையா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த விதை வந்து யார்கிட்ட வரக்கூடாது, நம்மளே விதை மறுபடியும் எடுத்து போடக்கூடிய வகையில் இருக்கணும். அப்போ அந்த விதைகள் தேடி தான் நம்மளோட பயணம் தொடர்ச்சியாக இருந்துச்சு. இதோட பயணத்தில் கிடைச்ச எல்லா விதைகளும் என்ன பண்றோம்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டு வளர்க்குறோம், நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், அதோட விதைகளை சேகரிக்கிறோம், நம்மள மாதிரி தேடுறவங்களுக்கு இந்த விதைகளை கொடுக்குறோம். இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வேலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ இவங்க எல்லாரையும் ஒரு குழுவாக இணைச்சிருக்கும். இவங்களை நம்ம வந்து உழுதுவுன், அதாவது நம்ம உணவை நம்மளே உழுது சாப்பிடணும் அப்படின்ற அடிப்படையில் உழுதுவுன் மரபு விதைகள் சேகரிப்பு குழு அப்படின்ற ஒரு குழு உருவாக்கணும். இந்த குழு மூலமா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 1000கணக்கான பேர் இந்த குழுவில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு மண் சார்ந்த விதையை பாதுகாக்கிற ஒருத்தராக இருக்காரு. பாதுகாக்கிறதாண்டி அவர் சாப்பிட்றாரு, அது மறுபடியும் விதை எடுத்து வச்சுக்கிறார், அடுத்த தலைமுறை விதைகளை கொடுக்குறாரு. இப்போ இந்த எண்ணம் இருக்கிற எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம ஒரு குழுவாக இணைக்கிறோம். இப்போ தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு 7 மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம குழுவில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே யாரா இருக்காங்கன்னா இந்த விதைகளை நம்ம பாதுகாக்கணும், அதை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க. இவங்க எல்லாரையும் நம்ம மொழிகள் தாண்டி இணைச்சிருக்கோம். இணைச்சு தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நிறைய விழிப்புணர்வு பணிகள் நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளியில், கல்லூரியில் என்ன பண்றோம்னா நிறைய வந்து கண்காட்சிகள் நடத்துறோம். விதை சார்ந்த கண்காட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து காய்கறிகளே நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 வகையான காய்கறிகள் என்ன பண்றோம்னா நம்ம எடுத்து போய் டிஸ்பிளே பண்றோம், அவங்களுக்கு காட்சிப்படுத்துறோம், அவங்க பார்க்குறாங்க. இப்போ இவ்வளோ வகையான காய்கறி இருக்கா, கத்திரிக்காய் கிட்ட மட்டும் 130 வகையான கத்திரிக்காய் ரகங்கள் நம்ம மீட்டு எடுத்துருக்கோம். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு 10-12 தான் சந்தைக்கு வரக்கூடிய ரகங்கள். இது எதுவுமே சந்தைக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உள்ளூர் சந்தையில் மட்டுமே இல்லை எங்கோ ஒருத்தர் தன்னோட வீட்டு தேவைக்காக இல்லை சுவைக்காக வச்சிருக்கிற ஒரு ரகமாக இருக்குது. இது தொடர்ச்சியாக வந்து சந்தையிலிருந்து வெளியே போயிடுச்சு. இப்போ இது அந்த ஒரு நபர் வச்சிருக்கிறது அந்த ரகம் இருக்கும், அவர் வேணான்னு விட்டுட்டாரு, அது வேற சேகரிக்கல, ஏதோ ஒரு காரணம் அவர் விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ரகம் அழிஞ்சிடும். இப்படியா கிட்டத்தட்ட தமிழகத்தில் 600 வகையான கத்திரிக்காய் இருந்ததுக்கான தரவுகள் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியா ஒரு 4-5 ஆண்டுகால பயணத்தில் விளைவாகவே 130 ரகங்கள் தான் மீட்டெடுக்க முடிஞ்சது. இந்த 130மே இப்போ வந்து தொடர்ச்சியா புழக்கத்தில் இருக்கானா இப்போ இல்லை. நாங்கள் மீட்டெடுக்க ஒரு 3 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரகங்கள் பண்ணிட்டு இருந்தாலே விட்டுட்டாங்க. ஏன் காரணம் கேட்கும்போது இல்லை இன்னொரு ரகம் போட்டோம், அப்போ இது விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன காரணங்களால போயிடுது. அப்போ இந்த ரகங்கள்லாம் எப்போ வந்து மீட்டெடுக்க முடியும் இல்லை பாதுகாக்க முடியும்னா ஒருத்தர் உணவுல சேர்த்தா மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா தொடர்ச்சியா விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். மெயினாக கத்திரிக்காய் தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா பெரும்பான்மையான தமிழக நிலப்பரப்புல கத்திரிக்காய் வந்து தன்னோட பூர்வீக உணவுல அதிகமாக இருந்திருக்கு. மற்ற காய்கறிகளை தாண்டி கத்திரிக்காய்ன்ற போது இப்போ திருவண்ணாமலை எடுத்தீங்கன்னா ஏந்தல் கத்திரிக்காய் சொல்லுவாங்க. இப்போ வேலூர் எடுத்துட்டீங்கன்னா இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். அடுத்து ஒவ்வொரு பகுதிக்கு நீங்க இப்போ பாண்டிச்சேரினா இங்க வந்து செவந்தம்பட்டின்னு சொல்லுவாங்க, சென்னை பக்கம் போனா உஜாலா சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் கத்திரின்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்க சேலம் முள்ளு கத்திரி, கோயம்புத்தூர் வரி கத்திரி, இங்க
வேதாரண்யம், நாகப்பட்டினம், கத்திரி, புலம்பது கத்திரி, இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு கும்பகோணம் குண்டு கத்திரி, இப்படி ஒவ்வொரு நிலப்பரப்புக்கு நாங்கள் ஒரு மாவட்டத்தை கிட்டத்தட்ட 10 ரகத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க இந்த ரகம் எல்லாமே என்னவா இருக்குன்னா, ஜஸ்ட் ஏதோ ஒருத்தர் விதையை போட்டு எடுத்து வைக்கிற நிலைமையில் தான் இருக்குது. அதை இன்னும் பரவலாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா மக்கள் வந்து தங்களுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்ட்டு தெரியாமல் இருக்காங்க. இப்போ அது சார்ந்த விழிப்புணர்வு தான் மெயினாக நம்ம கூட. அதுக்காக இந்த தோட்டத்தில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம தொடர்ச்ச பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வீட்டு தோட்டம்னா அது எப்படி இருக்கணும், அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். என்னெல்லாம் இருக்கணும், இப்போ இந்த வீடு தோட்டம் 3 சென்ட் சொல்லியிருக்கோம். இந்த 3 சென்ட்ல என்ன வச்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிலரோட இது என்னவா இருக்குன்னா, இது சின்ன இடத்துல என்ன வளர்த்தலாம், அதனால வந்து நம்மளோட பெருசா நேரம் தானே வெளியே ஆகும், நம்மளால வேற என்ன எடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த இது புரிதல் வேற. இது தொடர்ச்சியா எனக்கு கற்றுக் கொடுத்த நிலம், எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் வேற. நான் ஆரம்பிக்கும் போது நானும் வந்து ஒரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய் அப்படி தான் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியா புரிஞ்சுக்கிட்டு என்னவா இருந்துச்சுன்னா, இந்த தோட்டத்தில் என்ன மீறி நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சுது. நிறைய களைச்செடிகள் நம்ம சொல்கிறோம், அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அப்படியே கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 30 வகையான கீரைகளுக்கு மேலே இருக்குது என் தோட்டத்தில். இதில் ஒரு 2-3 ரகத்தை தவிர மீது நான் போட்டது கிடையாது. மீதியெல்லாம் நிலத்தில் தானாக வளரக்கூடியது. இப்போ ஒவ்வொரு நிலத்திலையும் தானாக வளரக்கூடிய செடிகள் இருக்குல்ல, அதை உணவாக எடுத்துக்கிறது நம்ம ஒன்றும் பழகவே இல்லை. அதுவும் ஒரு சார்ந்த புரிதல் எடுத்துக்கிட்டோம். அதாவது ஐயா நம்ம சொல்கிறாரு 2 விஷயம். ஒன்று விளையிறத சாப்பிடணும், இல்லை விளைய வச்சு சாப்பிடணும். நான் 2 விஷயத்தில் விளையிறது ரொம்ப ஈஸி. இந்த தோட்டத்தில் நிறைய விளையுது, இதெல்லாம் நம்ம சாப்பிட பழகல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இது 3 தான் நம்ம வந்து தொடர்ச்சியா உற்பத்தி பண்ணணும், இதை சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. நம்ம நிலத்துல இயற்கையாகவே நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது இயற்கை உற்பத்தி பண்ணுது. அது வந்து நம்ம அதுக்கு பேர் நம்ம களைச்செடின்னு வச்சிருக்கோம். அது அப்படி கிடையாது. இங்க இருக்கிற நான் கீரைகளை பத்தி நிறைய இருக்கு. நம்ம இது எல்லாம் இப்போ நீங்க முடக்கத்தானா இருக்கலாம், தூதுவளையா இருக்கலாம், சாரணக்கீரையா இருக்கலாம், முக்கரட்டையா இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா நிலத்துல நம்ம வந்து காணாங்குழல் சொல்லக்கூடியது, துத்திக்கீரை, இதே பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, இதெல்லாம் தானா நிலத்துல வரக்கூடியது. ஆனா இதெல்லாம் நம்ம என்ன பண்றதில்ல, சாப்பிடுறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், தண்டிக்கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி ஒரு 2-3 வகையான கீரைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து சந்தையிலிருந்து வாங்கிட்டு வரோம், அதே சாப்பிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி கீரைகள் எதுவும் நம்ம இங்கே போடுறதே கிடையாது. தானா நிலத்துல என்ன விளையுதோ அதை சாப்பிடப்படும். இன்னொரு விஷயம், இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, காய்கறி, கீரை, கிழங்கு, மூலிகை, பூக்கள், மரங்கள், இந்த 6 வகையாக தான் ஒரு வீட்டு தோட்டத்தில் இருக்கணும். 6 வகைன்னு கிடையாது, இந்த 6 வகையில் இருக்கணும் பிரதானமாக பயன்படுத்துகிறோம். அதனால இந்த 6 வகைகள் இங்கே வச்சிருக்கோம். பழமரங்கள் என்னும்போது கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட பழமரங்கள் வச்சிருக்கோம். மாமரம், சீத்தா மரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம், இப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை, பப்பாளி, வாழை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம சீத்தாவில் பார்த்தீங்கன்னா 3 வகையான சீத்தா, முள் சீத்தா, ராம் சீத்தா எல்லாமே வச்சிருக்கோம். இது எல்லாம் பழமரங்களில் ஒரு அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். மெயினாக என்னன்னா, நீங்கள் வேலை செய்யலனாலும் இந்த பழமரங்கள் காய்க்கும். நீங்கள் ஒரு கத்திரிக்காய் செடி நடலனாலும் இங்கே ஒரு இந்த கொய்யா மரம் காய்ச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம இல்லைனாலும் இந்த உயிர்ச்சூழல் இருக்கணும் அப்படின்னா இங்கே பழமரங்கள் ரொம்ப முக்கியம். பறவைகள் நிறையா வரும், அது மூலியமாக இங்கே வந்து நிறைய விதைகள் தூவப்படும், சூழல் மழை வரும்போது முளைக்கும். அப்போ மெயினாக நம்ம தோட்டம் எடுத்துக்கிட்டா மரங்கள் தான். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து அடுத்து மெனக்கடை இல்லாமல் வர்றது நம்ம கிழங்கு வகைகள். கிழங்கு வகைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் விதைச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் எந்த பராமரிப்பு தேவையில்லை, அதுவாகவே வளர்ந்து காய் அறுவடை கொடுத்துரும். இங்கே கிட்டத்தட்ட 30 வகையான கிழங்கு வகைகள் வச்சிருக்கோம். என்ன 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெத்தலை வலின்னு சொல்லக்கூடியது. இந்த வெத்தலை வலியை கிட்டத்தட்ட 12 ரகங்கள் இங்கே நடவு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மஞ்சள் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் அதாவது நாட்டு மஞ்சள், ஈரோடு மஞ்சள் வச்சிருக்கோம், வெள்ளை மஞ்சள், கரும் மஞ்சள், பச்சை மஞ்சள், இப்போ மஞ்சளே வந்து 4 வெரைட்டி 5 வெரைட்டி வச்சிருக்கோம். அது இல்லாமல் வந்து இப்போ இஞ்சி, நம்ம நாட்டு இஞ்சி வச்சிருக்கோம், நிறையா வச்சிருக்கோம். அது இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் வச்சிருக்கோம், மாங்காய் இஞ்சி அது வச்சிருக்கோம். அது இல்லாமல் சேப்பங்கிழங்குல கிட்டத்தட்ட 8 வெரைட்டி இங்கே சேப்பங்கிழங்கு வச்சிருக்கோம். அதாவது இலையை சாப்பிடக்கூடியது, தண்டை சாப்பிடக்கூடியது, கிழங்கை சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தி இத்தனை வகையான சேப்பங்கிழங்கு வச்சிருக்கோம். கருணக்கிழங்குல 2 வெரைட்டி வச்சிருக்கோம். நம்ம பிடிக்காரன, பெரிய சட்டிக்காரன்னு சொல்லக்கூடியது. சேம்பு, நம்ம சேம்புலேயும் நிறைய ரகங்கள், சிவப்பு சேம்பு, வெள்ளை சேம்பு, அது மாதிரி சீரா சேம்பு, இந்த மாதிரி நிறைய சேம்பு வகைகளும் இங்கே வச்சிருக்கோம்.